50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புதிய உணர்வை நான் காணுகிறேன். 1972 புரட்சித் தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை நான் மேற்கொண்டேன். இரு தலைவர்களோடும் பயணத்தை மேற்கொண்டு சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தந்தார்கள். அதற்கு பிறகு நான் தேடி தேடி பார்க்கிறேன், யார் சிறந்த ஆட்சியை தரப்போகிறார் என்று பார்க்கிற போதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் ஒருவரால் நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், பல ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் ஒவ்வொரு இயக்கத்தையும் ஒவ்வொரு எதிர்க்கட்சியும் நான் பார்த்திருக்கிறேன். அதைத்தான் சொல்லுகிற போது ஒரு தலைவர் என்ன தியாகத்தை செய்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1972 இயக்கத்தை காணுகிற போது திரைப்படத்தை போல 100 நாளில் முடிந்துவிடும் அவருடைய அரசியல் என்று சொன்னார். ஆனால் அவருடைய அரசியல் தான் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்த இன்று தோன்றி இருக்கிறார் நம்முடைய தலைவர். தியாகத்தை மட்டுமல்ல, திரைப்படத்திலே ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் எனக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை பார்ப்பதற்காக, காண்பதற்காக, நல்ல ஆட்சியை தருவதற்காக, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த தலைவர் வழியிலே நீங்கள் இன்றைக்கு எங்களோடு இணைய இருக்கிறீர்கள். இணைவு மட்டுமல்ல, நான் இன்றைக்கு சொல்கிறேன், இருபுறத்திலும் 2 ஆட்சிகள் இருக்கிறது. எதிர்கட்சியும் இருக்கிறது, ஆளும் கட்சியும் இருக்கிறது. அது ஆளுமை இருக்கிறதா என்றால் இல்லை. ஆளுமை வாய்ந்த தலைவர் நாளை தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சராக தமிழகத்தில் அமரும் எல்லோரும் சொன்னார்கள், எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்று கேட்டார்கள். நல்லவர் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் மக்கள் தேடி வருகிற காலம் இருக்கிறது. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். நான் அவருடைய களத்திலே வந்து அவரோடு பேசி அதற்கு பிறகு அவரோடு இணைந்தேன். இணைந்ததற்கு பிறகு 2 நாட்கள் கழித்து நான் கோவைக்கு சென்றேன் விமானத்தின் மூலமாக. அப்போது விமானம் சுழல் காற்று வீசியதன் அடிப்படையில் 12 மணிக்கு ஏறத்தாழ 4000 பேர் இங்கே காத்துக் கொண்டிருந்தால் வரவேற்பு. அதற்கு பிறகு அது பெங்களூருக்கு சென்று அதற்கு பிறகு திரும்பி வருகிற போது ஏறத்தாழ 3 மணி நேரங்கள் காலதாமதம். நான் அப்போதுதான் பார்த்தேன், யாரிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம், யாரை வரவேற்பதற்காக இருக்கிறார் காணுகிற போதுதான் நீங்கள் தளபதி விஜயத்திலே சென்றிருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் வரவேற்பதற்காக மதியம் கூட எங்களுக்கு தேவையில்லை, உங்களை வரவேற்கிறோம் என்று சொன்னார். அதை காணுகிற போது இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் அத்தனை பேரும் அனுபவித்த அந்த பணியை ஆற்றிருக்கிறோம். ஏன்னு சொன்னால், தூய்மையான பணியை ஆற்றுவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு, ஒரு நல்லாட்சி மட்டுமல்ல, இந்தியாவிற்கு ஒரு திருப்புமுனையாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரே தலைவர் முடியும் என்றால் நம்முடைய தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும் என்பதை இந்தியாவில் வரலாற்றை நாம் படைக்கப் போகிறோம். எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த நிலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். அப்படி அமைகிற போது 2 கட்சியும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், 234 இவர்தான் வெற்றி பெறுவார். இவர் யாரை விரகாட்டுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற முடியும் தவிர எவராலும் தமிழகத்திலே வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அந்த காலத்துக்காகத்தான் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் வாருங்கள், வெற்றியை தேடித்தான் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.